26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அஸ்வினிக்கான அனிமல் என்ன சார்? எஸ், இப்போ அஸ்வினின்றவங்களே அவங்க எப்படின்னா குதிரை மாதிரி ஓடுறவங்க தான் அஸ்வினி. அவங்க பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நல்ல அறிவு இருக்கும், நல்ல எனர்ஜி இருக்கும். இப்போ அதோடைய சிம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்வின்ஸ் குதிரை, 2 குதிரை இருக்கிறது. இவங்க வந்து ஒரு குதிரையோடைய ஃபோட்டோவை வால்பேப்பராகவோ ஒரு சிலையாவோ வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. ரோகிணிக்கு வந்து நம்ம வந்து பாம்பு சொல்லுவோம் மிருகமாக, ஆனால் பாம்பு வச்சுக்க வேண்டாம், அது வேறு சில காம்ப்ளிகேஷன் கொண்டு வரதுனால இவங்க வந்து தேரோட சிம்பிளை வச்சுக்கலாம். ஒரு தேர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டாங்கன்னா அதுவே இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும். திருவாதிரை சிவன் பிறந்தது, சிவபெருமான் கூடவே இருக்கிற ஒரு மிருகம்னா பைரவருக்கெலாம் நாய் தான், சரிங்களா? நாயை வந்து ஒரு சிம்பிளாக வச்சுக்கிறது, நாயை வளர்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும். திருமண பொருத்தம்ல வந்து யோனி பொருத்தம்னு பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு 10 பொருத்தம் பார்க்குறாங்க, அந்த 10 பொருத்தம் எதுக்கு பார்க்குறோன்னு தெரியல. யோனி பொருத்தம்ன்றது அவங்களோட செக்ஷுவல் டிசையர்ஸ் எப்படி இருக்குன்னு. குரு பகவானா எல்லாம் தட்சிணாமூர்த்தி மரத்துக்கீழே உக்காண்டிருப்பாருன்னு வச்சுட்ருக்காங்க. அது தட்சிணாமூர்த்தி சிவபெருமான். குரு பகவான் பார்த்தீங்கன்னா வெள்ளை யானை மேலே வருவார், அவரோட சிம்பிளே வெள்ளை யானை. ஒன்று மீனத்துக்கு வந்து வெள்ளை யானை மேலே வர மாதிரி குரு பகவான் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய கம்பெனி சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் அனிமல்ஸ், பறவைகள்லாம் சிம்பிளாக பார்க்குறீங்களா? நீங்கள் அந்த அதை உருவாக்கின முதலாளி, இப்போ இருக்க முதலாளி, அதை உருவாக்கின முதலாளியோடைய டேட் ஆஃப் பர்த்தோ நட்சத்திரமோ நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். நிறைய பேர் இந்த சிம்பிள்ஸ் வச்சு நமக்கு தேவையானதை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுங்க, சிம்பிள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அனிமல்ஸை வச்சு நமக்கு தேவையானதை ஆக்டிவேட் பண்ணலாம். இன்னைக்கு 27 நட்சத்திரத்துக்கான அனிமல்ஸ் என்ன, எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், நமக்கு ஃபேவரபுளாக எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்க்கலாம். முதல் நட்சத்திரமான அஸ்வினி, அஸ்வினிக்கான அனிமல் என்ன சார்? எஸ், இப்போ அஸ்வினின்றவங்களே அவங்க எப்படின்னா குதிரை மாதிரி ஓடுறவங்க தான் அஸ்வினி. அவங்க பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நல்ல அறிவு இருக்கும், நல்ல எனர்ஜி இருக்கும். இப்போ அதோடைய சிம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்வின்ஸ் குதிரை, 2 குதிரை இருக்கிறது. இவங்க வந்து ஒரு குதிரையோடைய ஃபோட்டோவை வால்பேப்பராகவோ ஒரு சிலையாவோ வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. என்னென்னது ஹாப்பியாக இருக்கணும். ஒரு வெள்ளை குதிரை, இப்போ வாஸ்து குதிரைலாம் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக எழுந்து நின்று இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து தப்பாக இந்த ஃபெரோஷியஸாக வாரில் ஓடுற மாதிரி குதிரை வச்சாங்கன்னா கஷ்டம். ஹாப்பியாக வெள்ளை குதிரை வச்சுட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஓகே சார். அடுத்து பரணி. பரணி வந்து பரணியோட சிம்பிளே என்னென்னா தாய் சக்தின்னு சொல்லுவோம், யோனின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு மிருகம்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா யானை வரும். பட்டத்து யானையில் நடந்து வர மாதிரி. அப்படின்னு இந்த கேரளா யானைகள்லாம் அந்த யானைக்கு முன்னாடி பட்டம் கட்டுவாங்க, அதெல்லாம் அவங்க வாங்கி வச்சாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே சார். அடுத்து கார்த்திகை வந்து கத்தி மாதிரி, அவங்களோட சிம்பிளே கத்தி, சரிங்களா? அவங்கள பார்த்து ஹேண்டில் பண்ண, இல்லைன்னா நம்மளே அது வெட்டிடும். முருகனோட இது செவ்வாய்க்கு என்ன மிருகம்? ஆடு. ஸோ இவங்க இதுவும் ஆடும் அப்படி தான், கிட்ட போனாலும் முட்டும். கார்த்திகை எப்படின்னா வாடா சண்டைக்குன்ற மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஆடு சிம்பிளாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஆடு சிம்பிள் இருக்கிற கடவுள்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம். செவ்வாய் ஃபோட்டோ அவங்கள வச்சு வழிபடுறது இவங்களுக்கு பயங்கரமான பவர் வரும். ரோகிணிக்கு வந்து நம்ம வந்து பாம்பு சொல்லுவோம் மிருகமாக, ஆனால் பாம்பு வச்சுக்க வேண்டாம், அது வேறு சில காம்ப்ளிகேஷன் கொண்டு வரதுனால இவங்க வந்து தேரோட சிம்பிளை வச்சுக்கலாம். ஒரு தேர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டாங்கன்னா அதுவே இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஓகே சார். மிருகசிரிஷம் வந்து மான் தலையை வந்து ஒரு அதுக்கு மான் தலையை வாங்கி வைக்கக்கூடாது, இஷ்யூ ஆகிடும். மான் தலையை அவங்க ஃபோட்டோவாவோ வால்பேப்பராவோ லோகோவாவோ கம்பெனிலாம் நடத்துகிறாங்கன்னா அதுக்கு அவங்க லோகோவாவெல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா தாராளமாக ஜெயிக்கலாம். ஓகே சார். திருவாதிரை சிவன் பிறந்தது, சிவபெருமான் கூடவே இருக்கிற ஒரு மிருகம்னா பைரவருக்கெலாம் நாய் தான், சரிங்களா? நாயை வந்து ஒரு சிம்பிளாக வச்சுக்கிறது, நாயை வளர்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் என்னென்னா நாய் ஃபோட்டோனா அதுக்குன்னு கடிக்கிற மாதிரி கொதற மாதிரிலாம் இல்லை, ஹாப்பியாக ஜாலியாக எப்படி உங்களோட பர்பஸ் என்னமோ அந்த பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நாயோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். ஓகே சார். அடுத்து புனர்பூசம். சரி, புனர்பூசம் வந்து ராமர் பிறந்த நட்சத்திரம், வில்லம்பு, அதனால தான் அவரும் வில்லம்போடு இருப்பார். ஆனால் மிருகங்கள்னு எடுத்தால் நீங்கள் பூனை வச்சுக்கலாம்.
பூனை வச்சுக்கலாம். ஆமாம், பூனை நல்லா ஒர்க் ஆகும். வில் அம்பும் நீங்கள் சிம்பிளாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். ஓகே சார். அடுத்து பூசம். பூசத்துக்கு வந்து ஆடு சிம்பிள் வந்து இவங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். குரு பகவான் இல்லை குரு பகவானுடைய ஃபோட்டோ இதை வச்சுக்கிட்டாலும் அவங்க வந்து குரு பகவானை வெள்ளை யானை அந்த ஃபோட்டோ அவங்க வச்சுக்கிட்டாலும் சூப்பராக ஒர்க் ஆகும். ஆயில்யம் வந்து மெயினாக பாம்பு. அகைன் பாம்போட சிம்பிள் வச்சுக்க வேண்டாம். நம்ம வந்து பூனையை வச்சுக்கிட்டாலும் அவங்க வந்து சூப்பராக போய் உங்களுக்கு ஒர்க். சரி, பூனையிலே நிறைய இருக்குல்ல சார், கருப்பு பூனை ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளது வந்து டிஃபால்ட்டுங்க. எதுவாக இருந்தாலும் ஹாப்பியாக வச்சுக்கணும். அதாவது சில அப்ராட் படத்துலலாம், இந்த விஜய் படத்தில் மாஸ்டர்லலாம் ஒரு பூனை ஒன்று வரும், புசு புசுன்னு அழகாக. ஸ்னோபெல். எனக்கு அதெல்லாம் தெரியல. ஸ்னோபெல் அந்த மாதிரி ஒரு அழகான சப்பியான பூனை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஹாப்பினஸ் வரும். பூனை ரொம்ப அதிர்ஷ்டம். ஓகே சார். மகம்க்கு வந்து எலி சொல்லுவாங்க, யோனி. ஆனால் என்னென்னா எலி வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு த்ரோன் வச்சுக்கணும். ஒரு சிம்மாசனத்தில் இருக்க மாதிரி ஒரு சிம்மாசனத்தில் ஒன்று நீங்கள் உக்காடுற மாதிரிலாம் எடிட் பண்ணி வச்சுட்டு அந்த சிம்மாசனத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாவே அது வந்துடும். சிங்கம் நாங்கள் ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் என்னென்னா இதை நான் கொடுத்து நிறைய டெஸ்ட் பண்ணிட்டேன், ஆக்ரோஷம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக வருது. அதனால் வேண்டாம். நம்ம வந்து ஒரு அரசனை அந்த த்ரோன் வச்சுக்கிட்டா நீங்கள் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து பூரமுக்கும் நீங்கள் பூனை வச்சுக்கிட்டு அது நல்ல சுக்கிரன் இந்த வீடு. பூனை வச்சுக்கிட்டா அவங்களுக்கும் நல்லா ஒர்க் ஆகும். அடுத்து உத்திரமுக்கு காளமாடு அதே மாதிரி ஒன்று சந்தோஷமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த புல் மார்க்கெட்டில் வர மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆஃபீஸாக இருந்தால் புல் மார்க்கெட் மாதிரி வச்சுக்கலாம். வீடாக இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக நிற்கிற மாதிரி, இல்லை ரிஷப வாகனமாக ஃபோட்டோ வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகே சார். அடுத்து ஹஸ்தமுக்கு வந்து நீங்கள் பிள்ளையார் ஃபோட்டோ வச்சுக்கிறது நல்லது. பிள்ளையார் ஃபோட்டோ எலியோடு இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார். சித்திரை வந்து செவ்வாயோடைய வீடு. இவங்களுக்கு வந்து புலி வரும். ஆனால் புலி வந்து ஆக்ரோஷமாக வேண்டாம். நீங்கள் வந்து அம்மன் புலி மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கட்டும். அந்த மாதிரி, ஏன்னா புளியை தனியாக வச்சுருக்கிறதுக்கும் அம்மன் கூட வச்சுருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அம்மன் கூட இருக்க புளியாக வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. அடுத்து சுவாதிக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வச்சுக்கோங்க. ஏன்னா சில நட்சத்திரத்துக்கு நான் மிருகங்கள் சொல்ல மாட்டேன், அது கொஞ்சம் நெகட்டிவாக போயிடும். அதுக்காக தான் தெய்வங்கள் வச்சுருவோம். லக்ஷ்மி நரசிம்மரை வச்சு வழிபட்டிங்கன்னா சுவாதிக்கு வந்து சூப்பராக இருக்காங்க. ஓகே சார். விசாகத்துக்கும் குரு பகவான். ஒன்று நீங்கள் வந்து குரு பகவான் வெள்ளை யானையில் வர மாதிரி குரு பகவான் வச்சுக்கலாம். இல்லை திருச்செந்தூர் முருகர் வச்சுக்கலாம், அதுவும் ஒர்க் ஆகும். அடுத்து அனுஷமுக்கு வந்து தாமரை சிம்பிள். தாமரை, மான் யூஸ் பண்ணலாம். ஹார்ஸ் 7 குதிரையில் வர மாதிரி சூரிய பகவான் வர மாதிரி அதையும் யூஸ் பண்ணலாம் அவங்க. ஓகே சார். அடுத்து கேட்டை வந்து இந்திரனோட நட்சத்திரம். மான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை வஜ்ரம், நம்ம நிறைய இன்டர்வியூல வஜ்ரம் வச்சுன்னா பேசுவோம். வஜ்ரம் சிம்பிள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து மூலமுக்கு வந்து நாய் சிம்பிள். இல்லை பைரவர் அப்படி வச்சும் வழிபடலாம். இல்லை ஹனுமார் ஃபோட்டோவும் வச்சு வழிபடலாம் அவங்க. ஓகே சார். அடுத்து பூராடமுக்கு வந்து விசிறி இல்லை குரங்கு இதை வச்சு வழிபடலாம். எஸ், குரங்குனா ஹனுமார் வச்சுக்கலாம் அவங்க. அடுத்து உத்திராடமுக்கு வந்து அவங்க மங்கூஸ், அப்படி இல்லைன்னா குபேரர் பார்த்தீங்கன்னா மங்கூஸோட இருப்பார். அதை வச்சு அவங்க அந்த ஃபோட்டோ வச்சு அவங்க வழிபடலாம். ஓகே சார். அடுத்து திருவோணத்துக்கு வந்து வராகமூர்த்தியோடைய ஃபோட்டோ வச்சு வழிபடுறது பயங்கரமாக வேலை செய்யும். திருவோணத்துக்கு ஹனுமார் சிம்பிள் ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி குரங்குகள் கார்ட்டூனில் வர மாதிரி இருந்ததுன்னா அதையும் அவங்க வச்சு வழிபடலாம். ஓகே சார். அடுத்து அவிட்டத்துக்கு வந்து அவங்க சிங்கம் வச்சு வழிபட்டாங்கன்னா சிங்கம் சிம்பிள் அவங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். சிங்கம் ராஜா மாதிரி இருக்கிற மாதிரி போஸ்டர், இந்த லயன் கிங்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி கல் மேலே நிற்கிற மாதிரிலாம் போஸ்டர் இருந்தால் அது சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே சார். அடுத்து பூரட்டாதிக்கும் சிங்கம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இது சிங்கம் யோனி அவங்களது. சிங்கம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும் அவங்களுக்கு. ஓகே சார். அடுத்து உத்திரட்டாதிக்கு வந்து பசு, காமதேனு இந்த ஃபோட்டோஸ்களை வச்சு அவங்க வழிபட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார். இறுதி நட்சத்திரமான ரேவதிக்கு வந்து அந்த 2 மீன் சிம்பிள் அதை அவங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை யானை, அதுவும் அகைன் பட்டத்து யானை அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை அந்த சைனீஸ் சிம்பிளில் யான் வரும், அந்த சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ண அவங்க நல்லா இருப்பாங்க. ஓகே சார். 27 நட்சத்திரம் என்னென்ன மாதிரியான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை அனிமல்ஸ் படம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இப்போ நம்ம சொல்லிட்டோம். இதை ஏன் யூஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல சார், அது எதுக்கு சார்? அது வந்து குணாதிசயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா இந்த சிம்பிள்ஸ் வந்து ஏனோ தானோன்னு வந்ததில்ல, ஒருத்தருடைய கேரக்டர் வச்சு தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருமண பொருத்தமில் வந்து யோனி பொருத்தம்னு பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு 10 பொருத்தம் பார்க்குறாங்க. அந்த 10 பொருத்தம் எதுக்கு பார்க்குறோன்னே தெரியல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அறிகுறி சொல்லும். யோனி பொருத்தம்ன்றது
அவங்களோட செக்ஷுவல் டிசையர்ஸ் எப்படி இருக்குன்றது சொல்லும். இப்போ மீனம் அப்படின்னா அவங்க வந்து யானையோட யோனி. அவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க அதிகமாக டிசையர் இருக்காது, ஃப்ரீக்வன்சி இருக்காது. பட் ஒரு தடவை பண்ணாங்கன்னா ப்ராப்பராக பண்ணுவாங்க. அண்டு குடும்பத்தை பார்த்துப்பாங்க. ஒரு யானையோடைய கூட்டத்தில் போனீங்கன்னா பெண் யானை தான் வழி நடத்தும், ஆண் யானை தான் ஃபாலோ பண்ணும். அந்த மாதிரி தான் மீனம். உங்களில் வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபு மீனம்னா பொறுப்பு அவங்க எல்லாம் குத்து அவங்கள ஃபாலோ பண்ணிங்கனாவே அவங்களே முன்னாடி கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கணும் பார்த்தா யானை மாதிரி இருக்கும். அப்போ அந்த யானையோடைய சிம்பிள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் வைக்க வைக்க அதோட இது கனெக்ட் ஆகும். நம்ம பேசுகிறோம்ல, இது வந்து கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து பேசுகிறீங்க. ஒரு யானை படத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களே, அது அன்கான்ஷியஸாக ஒர்க் ஆகும். ஓகே சார். லைக் இப்போ நம்ம வந்து விஷுவல் போர்டு ரெடி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷன் போர்டு மாதிரி. விஷன் போர்டு மாதிரி அதுதான் இது. வந்து நம்ம வந்து இப்போ விஷன் போர்டுன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். நம்மலேருந்து எடுத்து ஒரு கான்செப்ட் தான் அவங்க பெருசாக சொல்கிறாங்க. நம்ம வந்து ஆதி காலத்துலேருந்து பண்ணுறோம். இது வந்து நிறைய விஷயத்தில் கனெக்ட் ஆகும். இப்போ இது வந்து மீனம் சொல்கிறோம். மீனம் குரு வீடு. குரு பகவானுடைய வாகனம் என்ன? யானை. குரு பகவானுடைய வாகனமே யானை, வெள்ளை யானை. அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. குரு பகவான்னா எல்லாம் தட்சிணாமூர்த்தி மரத்துக்கீழே உக்காண்டிருப்பாருன்னு வச்சுட்ருக்காங்க. அது தட்சிணாமூர்த்தி சிவபெருமான். குரு பகவான் பார்த்தீங்கன்னா வெள்ளை யானை மேலே வருவார். அவரோட சிம்பிளே வெள்ளை யானை. ஒன்று மீனத்துக்கு வந்து வெள்ளை யானை மேலே வர மாதிரி குரு பகவான் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும். சார் இப்போ நம்ம 27 நட்சத்திரம் அப்படின்னு, அதாவது நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக 12 ராசி 27 நட்சத்திரம்னு பிரிச்சிருக்கோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுலேயும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போனோம் அப்படின்னா 108 பாதம். ஆமாம், இதுக்குமே தனித்தனி சிம்பிள்ஸ் இருக்கா சார்? ஆமாம். ஒரு பாதத்துக்குமே தனித்தனி சிம்பிள்ஸ் வரும். இப்போ நீங்கள் வந்து கார்த்திகைன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பாதம் வந்து மேஷத்தில் இருக்கும், 3 பாதம் வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்கும். அந்த ஒவ்வொரு பாதத்துக்குமே வேற வேற கேரக்டர் இருக்கும் கார்த்திகையிலேயே, சரிங்களா? ஸோ மிருகமும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இதே மாதிரி மிருகங்கள் மாதிரி பறவைகள் இருக்கு. பறவையோட குணாதிசயம் இருக்கு. பஞ்சபக்தின்னு சொல்லிட்டு மேஜரா 5 பறவை சொல்லுவோம். ஆனா ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பாதம் வாரியாகவும் பறவைகள் இருக்கு. இன்னொன்று அதை தாண்டி விருட்ச சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திரம் வந்து எந்த மரத்தோட வைப்ரேஷன் யாருக்கு சேரும், அதுலேயே நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு பாதத்துக்கு ஒரு மரங்கள் இருக்கு. அதே மாதிரி சித்தர்கள்லயே ஒரு நட்சத்திரத்துக்கு எந்தெந்த சித்தர்கள் செட் ஆகும் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நிறைய பிரிச்சிருக்கும். நான் ஆக்சுவலாக ஒரு 27 புக்கே எழுதியிருக்கேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக. இது எல்லாமே லிஸ்ட்டு போட்டு. ஸோ அதில் ஒன்று நல்ல வேலை செய்யறதுனா மிருகங்கள். இதோடைய சிம்பிள்ஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணி ஜெயிப்பீங்க. இது என்னென்னா இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட பிஸ்னஸ் பீப்புள் கன்சல்ட்டிங் வருவாங்க. அவங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி சிம்பிள், நான் யார் பேரையும் சொல்லக்கூடாது, நிறைய கம்பெனி சிம்பிள்ஸில் வந்து நீங்கள் அனிமல்ஸ் பறவைகள்லாம் சிம்பிளாக பார்க்குறீங்களா, நீங்கள் அந்த அதை உருவாக்கின முதலாளி, இப்போ இருக்க முதலாளி, அதை உருவாக்கின முதலாளியோடைய டேட் ஆஃப் பர்த்தோ நட்சத்திரமோ நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அதனால தான் அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணும்போது பயங்கர சக்ஸஸ் ஆகுது. இதை தெய்வங்கள்கிட்டையும் பார்க்கலாம். ராமர் ஏன் வில்லோடு இருந்தார்? ஏன் ராமர் கத்தி சண்டை போட தெரியாதா? கதிர அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் புனர்பூசம் வில்லு 50 தான் சிம்பிள், கையில் இருக்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். அவ்வளோதான் விஷயம். இன்னைக்கு வந்து நம்ம 27 நட்சத்திரத்துக்கான அனிமல்ஸ் மட்டும் பார்த்தோம், விலங்குகள் மட்டும் பார்த்தோம். அடுத்தடுத்து நீங்க சொன்ன மாதிரி விருட்சமா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், இன்னும் இன்டெப்தா 108 பாதக்குமே நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.